ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த டெக் டு லர்ன் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, விஷுவல் ஸ்டுடியோ எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு சில பைத்தான் கோட்ஸ் அதில் எப்படி ரன் பண்ணுறது. ஸோ அதுதான் நம்ம மெயின் மோட்டோ. எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். அப்படின்னா விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட மேக் இருந்துச்சுன்னா மேக் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேக் வெர்ஷனும் விண்டோஸ் வெர்ஷனும். இப்போ வந்து எனக்கு வந்து விண்டோஸ் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் பேஜ் இப்படி இருக்கும். நீங்கள் நார்மலாக உங்களுக்கு கேட்குற அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆஸ் எ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோன்னா, எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகே, பைத்தான் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பைத்தான் சர்ச் பண்ணிங்கன்னா பைத்தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தான் எக்ஸ்டென்ஷன் ஃபார் விஷுவல் ஸ்டுடியோ கோட், இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அகெயின் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பைலான்ஸும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுவும் கொஞ்சம் நல்ல ரிச் ஃபீச்சர்ஸ், உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பைத்தான் இண்டென்ட் இதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச அப்புறம் நம்ம ஜூபிட்டர் நோட்புக் ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் காமிக்கிற இது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காமிக்கிற ஆப்ஷனில் ஜூபிட்டர் நோட்புக் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4மே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பண்ண போகிற பேஜ், இந்த பேஜ் வாங்க. இந்த பேஜ் வந்துட்டு ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, கிரியேட் பண்ணுறதுக்கு, ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஜூபிட்டர் நோட்புக் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கர்னல் வந்து இந்த சைடு உங்களுக்கு பிளாங்காக இருந்துச்சுன்னா கர்னல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பைத்தான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் பைத்தான் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கர்னல் வேணும் அப்படின்னா கூட அது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். வேர்ஷன்ஸ் வந்து எனக்கு வேறு வேர்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா கூட அது செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது எனக்கு வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் ரன் பண்ணணும் அப்படின்னா கூட அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டெர்மினல் போயிட்டு இந்த கோட் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த கோட் டைப் பண்ண அப்புறம் டாட் இது பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஒன்று கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ ஒன்ஸ் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆன அப்புறம் நீங்கள் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி அந்த கர்னல் வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எய்தர் யுவர் விஷ். இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் இன் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் நீங்கள் அது போகலாம், இல்லைன்னா நீங்கள் நார்மல் பைத்தான் EXE செலக்ட் பண்ணி பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு பிரிண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஹலோ, ஸோ ஜஸ்ட் ஒரு பேசிக் பைத்தானோட கோடு இது. ஓகே, ஸோ அந்த பேசிக் பைத்தான் கோடு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான். ஸோ எய்தர் வந்து நீங்கள் வந்து கோடு இது ப்ளஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் மார்க் டவுன் அப்படின்னா கூட எனக்கு ஜஸ்ட் இது வந்து டைட்டில் யூஸ் பண்ணுறேன், மை ஃபர்ஸ்ட் பைத்தான் ப்ராஜெக்ட். ஓகே, ஜஸ்ட் மார்க் டவுன், இது கீழே வந்து நான் என்ன கோடு எழுதியிருக்கேன் அப்படின்றது தெரிகிறதுக்கு பண்ணலாம். இல்லைன்னா இங்கேயே கூட நீங்கள் ஹேஷ் யூஸ் பண்ணிட்டு கோட்லேயே நீங்கள் உங்களுக்கு அந்த கோடு என்ன பண்ணும் அப்படின்றதும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். திஸ் கோட் பிரிண்ட் அப்படின்றத போட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் பைத்தான் கோடு தான், ஜஸ்ட் வெரி பேசிக். நம்ம இப்போ வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா ப்ராஜெக்ட் அனலிஸ் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். டைட்டிலாக கொடுத்துக்கலாம். டைட்டிலாக கொடுத்துட்டு நம்ம கோட் எழுத போகிறோம். ஓகே, ஸோ கோட் எழுதுறதுக்கு
நம்ம டேட்டா செட் நம்ம வந்து போட்டு வச்சுருக்கோம், அது வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இம்போர்ட் pandas as pd கொடுத்துட்டு நம்ம டேட்டா செட் வந்து ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம டேட்டா செட் யூஸ் பண்ணலாம். டேட்டா செட் வந்து யூஸ் பண்ண அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டேட்டா செட் எதர் வந்து இது நீங்கள் உங்கள் டேட்டா செட்டாகவே நீங்கள் மேனில் வச்சுருக்கலாம். நான் இது வந்து கோபைலட் மூலயமா ஜென்ரேட் பண்ணது. ஜென்ரேட் பண்ண டேட்டா செட்டை நம்ம வந்து எப்படி வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணுறது பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். கேப்ஸில் வச்சுக்கோங்க, டேட்டா ஃப்ரேம் டேட்டா. ஓகே, ஸோ இது டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ ரன் பண்ணல. நெக்ஸ்ட்டு கோடு நம்ம என்ன பண்ணலாம்னா மேட்ப்ளாட்லிப் நம்ம ஜஸ்ட் ஒரு பிளாட் இம்போர்ட் பண்ண போகிறோம். மேட்ப்ளாட் லைப்ரரி டைப்வேர்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ அது என்னன்னா இன்டென்ட் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம், தெரியுங்களா. ஸோ அந்த இன்டென்ட் ஃபைலுக்கான இதுதான் உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு ஸ்டெப் காமிச்சிடும். நான் யூஸ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்ற ஒரு ஹைலைட்ஸ் கூட காமிக்கும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ணி நான் வந்து 2 காலத் செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ 2 காலத்துலேயும் நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா டேட்டா ஃப்ரேம் ப்ரைஸ் அண்ட் ஸ்டாக் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு 2 காலம் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸ்கேட்டர் பிளாட்காக. ஷோ கொடுத்தீங்கன்னா இது நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எய்தர் நான் வந்து ரன் ஆல் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கேயும் போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் அபோவ் செல்ஸ் அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ தட் மேலே இருக்கிறது ரன் ஆகிடும். ரன் ஆகிட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதும் ரன் பண்ணோன்னா எக்ஸிக்யூட் செல் அண்ட் பிலோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு கீழே இருக்கிறதும் ரன் ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் எனக்கு அழகாக ஒரு ஸ்கேட்டர் பிளாட் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ ஒரு பேசிக் ஃபங்க்ஷன் பைத்தான் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நான் என்னென்ன இது யூஸ் பண்ணியிருக்கணும் எல்லாமே எனக்கு இங்கே காமிக்கும். ஓகே, ஜூபிட்டர் வேரியபிள்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ நான் டேட்டா ஃப்ரேமை நான் ஒரு விஷுவலைஸ் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக விஷுவலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இது கிளிக் பண்ணேன்னா டேட்டா விராங்க்லர் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ டேட்டா விராங்க்லர்ன்ற எக்ஸ்டென்ஷன் நீங்கள் இது கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸ்டென்ஷனுக்கு போகும். நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது டேட்டா விராங்க்லருக்கான எக்ஸ்டென்ஷன். ஸோ நான் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்து ரேஞ்ச் கொடுத்துருக்கேன். ரேஞ்ச்னால எனக்கு ரேஞ்ச் காமிக்குது. டிஸ்டிங்ஷன் அதாவது எல்லாமே எனக்கு வந்து 100%ம் எல்லா ப்ராடக்ட் நேமும் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் நேம். இது பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கிறதுனால எனக்கு வந்து 50% வந்து சேம் ப்ராடக்ட் நேம் தான் இருக்குது அப்படின்றது தான் இங்கே காமிச்சிருக்கு. அதே மாதிரி ப்ரைஸோட ரேஞ்சு மினிமம் மேக்ஸிமம், அதே மாதிரி ஸ்டாக்கோட ரேஞ்ச் மினிமம் மேக்ஸிமம். ஸோ ஜஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு விஷுவலைஸ் பண்ணி ஓகே இது மாதிரி இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேட்டா விராங்க்லர். ஓகே, நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா கூட டேட்டா விராங்க்லர் இது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே அழகாக உங்களுக்கு அந்த டேட்டாஸ் காமிக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து நீங்கள் ஒரு கோட் ரன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஓகே. இது வந்து மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் எல்லாருக்கும் இந்த நாலேட்ஜ் ஷேர் ஆகட்டும். தேங்க் யூ.